ஹாய், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு தோட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற எல்லா செடிகளையும் நாங்கள் காட்டுறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன காட்டுறோம் அப்படின்னா முள் சீத்தாப்பழம் செடியை காட்டுறோம். சரிங்களா? எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரூட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டில் மரம் வச்சுருக்காங்க. அந்த மரத்துலேருந்து பழம் கொடுத்துருந்தாங்க. பழம் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தோணும் போது என்னாச்சு அப்படின்னா, ஆன்லைனில் போய் தேடி பார்த்தேன். பழமுதிர் நிலையத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன். 200, 300, 500 வரைக்கும் போட்டிருந்தாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அவங்க கொடுக்கும்போது சாப்பிட்டோன்னே விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நாமளே விதை போடலான்னு தோணுச்சு. இது ஸ்னேக் பிளான்ட் மட்டும் இதில் இருந்துச்சு. மீதி இருக்கிற இடமெல்லாம் காலியாக இருந்துச்சு. ஒரு 10 விதை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். 10 விதை பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போட்டு பார்க்கலான்ட்டு போட்டால் 10 செடியும் வந்துருச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஊரில் போய் தோட்டத்தில் போய் நாங்கள் பதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வளர்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம். இப்போ இதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா விதையிலேருந்து வந்தங்காட்டியே என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வச்சு கிட்டத்தட்ட 2 months இருக்கும். 2 மாதம் ஆச்சு. ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக மழை வந்ததுக்கு அதுக்கும் நல்லா வளர்ந்துருச்சு. இவங்க எங்கே போக போகிறாங்கன்னா, ஊருக்கு தோட்டத்தில் போய் ஒரு 5 அடி கேப்பில் நாங்கள் நட போகிறோம். ஆனால் ஃப்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த செடி பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்தது மணி பிளான்ட். ரொம்ப பிடிச்ச பிளான்ட் எனக்கு. ஏன்னா இது ஈஸியாக சின்ன வயசுலேருந்தே வளர்த்திட்டு இருக்கிறேன். ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஒரு கட்டிங்ஸை எடுத்து வச்சோம்னா அதுலேருந்து வேர் வந்துடும். அதுக்கப்புறம் செடி வந்துட்டே இருக்கும். இதனால மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான செடி. இதை புஷ்ஷுன்னு வளர்த்தணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல குடியிருந்தோம். அந்த இடத்துல கட்டிங்ஸ் நிறைய கிடச்சிது. அங்கே நிறைய மணி பிளான்ட் வச்சுருந்தாங்க. அங்கே கட்டிங்ஸ் நிறைய எடுத்து அதை நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். தண்ணியில் போட்டு எப்படியும் ஒரு 4-5 பாட்டிலில் தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அது எப்படியும் ஒரு 1 மாதம் 2 மாதம் நாங்கள் தண்ணியிலேயே வச்சுருந்தோம். தண்ணியை மட்டும் பராமரிச்சுட்டு இருந்தோம். அது வேர் விட்டுச்சு. சின்னதாக வேர் விட்டுருச்சு. தண்ணிக்குள்ளே வேர் விட்டு கொஞ்சம் ஒரு லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பெருசாக வளரல. அப்போ என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது, ஓகே மண்ணில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. 2 மாதத்துக்கு மேலே தண்ணியில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டியில் மண் போட்டு உரமெல்லாம் போட்டு மண்ணில் வச்சோம். மண்ணில் வச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சமாக தான் வளர்ச்சி இருந்துச்சு. ஆனால் நிறைய செடியெல்லாம் உதிர்ந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வளர்ந்து கொடியோட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா, கொடியாக வளர்த்தலாமா, அப்படி இல்லைன்னா புஷ்ஷுன்னு இதே மாதிரி விடலாமா அப்படிங்கிறது 2 ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஈஸியான ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், எங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது எங்கள் மினி தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் செடி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிளகாய் செடி வளர்த்தணும் அப்படின்னு ஆசை. அதாவது மிளகாய் செடி விதை போட்டு அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி அந்த மிளகாய் எடுத்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய தடவை எனக்கு ஆசை இருந்திருக்கு. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது வரவே இல்லை. அது என்ன காரணம்னு தெரியல. அது நான் ஊரில் இருந்தபோது நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், வரவே இல்லை. ஆனால் இப்போ இங்கே இந்த செடி விதை போட்டு ஒரு 3 மாதம் தான் இருக்கும். 3 மாதத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சு. மண் நல்லா செம்மண்ணில் போட்டு நல்லா உரமெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணங்காட்டி செடி இவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வச்சதெல்லாம் இவ்வளோ பெருசு வரல. அது ஏன்னு தெரியல. பூ பூக்கும், அதுக்கப்புறம் அப்படியே அந்த செடி பட்டு போயிடும். பட் இது இவ்வளோ பெருசாக இப்போ பூவே வைக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நல்ல மிளகாய் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக குக்கிங்கில் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தலை இதெல்லாம் போட்டு சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இது ஃபஸ்ட் டைம் நான் மிளகாய் ட்ரை பண்ண போகிறேன். மிளகாய் வந்தோடனே அந்த வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்க்கலாம்.